சேனல். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழ கப் கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கப் கேக் செய்ய ஒரு பவுலில் பேரிச்சம்பழம் 10 விதைகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. பால் அரை கப், 125 ml. இது ரொம்ப சூடாக எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம்லாம் ஊறுறதுக்காக கொஞ்சம் சூடாக எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிடுங்க. இது மாதிரி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டைகளை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் அரை கப், 125 கிராம் இந்த மாதிரி பவுடரை அரைச்சி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் 100 ml சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மைதா 1 கப், 250 கிராம், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை சலிச்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட எந்தவித கட்டிகளும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி கலக்க வேண்டாம். இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸை இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கலந்து விடும் போது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு கப் கேக்ஸு ரொம்ப நல்ல வாசனையாக வரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கப் கேக் மோல்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண மாவு பேட்டரை இதில் ஊற்றிடுங்க. ரொம்ப ஃபுல்லாக மாவு சேர்க்க வேண்டாம். 3/4 பதத்துக்கு சேர்த்தா போதும். அது இன்னும் கொஞ்சம் எலும்பி வரும் வேகும் போது. அதனால சின்ன சின்ன நறுக்கின பாதாம்ஸை சேர்த்துருங்க. லைட்டாக அப்படி மேலே தூவி விட்டுருங்க. பேரிச்சம்பழம் அதே போலவே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கப் கேக்ஸ் ரெடி. பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஆகுனுக்குள்ளார நம்ம கப் கேக்ஸ் எல்லாத்தையுமே உள்ள வச்சுருங்க. 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு மிடில் அண்ட் 25 மினிட்ஸ் இதை நல்லா பேக் பண்ணிவிடுங்க. நம்மளோட கப் கேக்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கப் கேக்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு கேக்கு. மேலே இருக்க நட்ஸ் எல்லாம் நல்லா மொறுன்னு இருக்கனால சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஏற்றிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமாக டிஷ்ஷஸ் எடுத்திருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.